அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். பட் யூபிஎஸ் எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுருவோம். பட் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எப்படி ஆன் ஆஃப் பட்டன் கூட சிலருக்கு நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா தெரியாது. சப்போஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கரண்ட் போச்சுன்னா அப்படியே ஒரு 2 நாள் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப் போயிடுது. அது எப்படி இன்னுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுங்க பற்றியும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோலேயே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எதுவுமே அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பேட்டரியிலேருந்து டேரெக்டாக நம்ம கொடுக்க போகிறதில்ல. நம்ம வீட்டுக்கு பவர் சப்ளைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்து கொடுக்க போகிறதில்ல. அந்த பேட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவுக்கு வரும். அந்த டப்பாலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ணுவோம். அந்த டப்பாவில் அப்படி என்ன இருக்குது, அந்த டப்பா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்குள்ளே இருக்கும். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னா, இப்போ அந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்காது. அந்த 2 எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இன்வெர்டர்லேருந்து வெளியே வரக்கூடிய அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் ஜஸ்ட் 12 வோல்ட் டிசி கரண்ட் தான் இருக்குது. ஏன் டிசி கரண்ட்னா, ஒரு பேட்டரியில் ஏசி கரண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் டிசி கரண்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த 12 வோல்ட்டை வச்சு வீட்டில் இருக்க ஒரு அப்ளைன்சஸையும் நம்ம ரன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12 வோல்ட்டை 220 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப என்ன அதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே 220க்கு ஸ்டெப் அப் பண்ணிடும். சரிங்களா, ஸ்டெப் அப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பல்பு, டிவி, ஃபேன் எல்லாத்தையுமே ஓட வைக்கலாம். சொல்லப்போனால் இன்னுமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இன்வெர்ட்டரில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இன்வெர்ட்டர் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த இன்வெர்ட்டர் பற்றி உள்ளே என்ன இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதாவது வெளியே இருக்க அப்ளைன்சஸில் பட்டன் நிறைய பட்டன் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். ஓகே, வாங்க அந்த செட்டப் வீடியோவுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில். அந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பூஸ்டர் மோட், மெயின்ஸு, யூபிஎஸ், சார்ஜிங், லோ பேட்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு இருக்குது எதுக்குன்னே தெரியாது. நான் இந்த வீடியோவில் இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த பூஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, பூஸ்டர் மோட்னா இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஎஸ்ல அதாவது அந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பூஸ்டர் மோட் ஆன்ல இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா கம்மி சார்ஜ்லையும் உங்கள் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டு, ஃபேன் எல்லாத்தையுமே ஓட வைக்கும். அப்புறம் இந்த மெயின்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்னென்னா இந்த யூபிஎஸ் அது அவுட்புட்டே கொடுக்காது. இது பேட்டரி லோக்கு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் யூபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் போனாவே இது எரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இப்போ கரண்ட் பவர் கட் ஆனாவே இந்த யூபிஎஸ் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சார்ஜிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கிறப்ப பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, நம்ம கரண்ட் போகிறப்ப எல்லாமே டவுன் ஆயிரும் கண்டிப்பாக. அப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். லோ பேட்டரி அப்படின்னா நம்ம எப்படி ஃபோனில் இருக்கோ அதே மாதிரி தாங்க. இப்போ ஒரு 10%னா லோ பேட்டரி காமிச்சிடும். ஓவர்லோடு அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப அப்ளைன்சஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ஓவர்லோடு காமிக்கும். அப்படி காமிச்சதுன்னா நீங்கள் பாதி அப்ளைன்சஸ் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு அர்த்தம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ போல் பவர் பட்டன், இது பவர் ஆஃப் பட்டன். சரிங்களா, இது எவ்வளோ விஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா 850 விஏ. இந்த இன்வெர்ட்டர் என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கோதரேஜ். இது ஒரு பழைய கம்பெனி தான். பட் இது இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். இதை நான் மேபி ஒரு அன்பாக்சிங் போடலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால் என்னால் இது ஒரு பெரிய அன்பாக்சிங்கே என்னால் இதை காமிக்க முடியாது. அதனால் நான் விட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக் சைட் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்ன எதுன்னு. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக் சைட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஸ்டர் ஆன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பூஸ்டர் இதுதான். இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பவர் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா இந்த பூஸ்டர் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பூஸ்டர் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பேட்டரியில் இருக்கிறத டக்குன்னு சார்ஜ் எடுத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் நார்மல்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூபிஎஸ்சில் போட்டிங்கன்னா எப்பயும் போல் பேட்டரியிலேருந்து உங்களுக்கு கரண்ட் போயிட்டே இருக்கும், வந்துக்கிட்டு இருக்கும். நார்மல் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா கரண்ட் போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் எப்பயும் போல் பவர் கட் ஆகிடும், யூபிஎஸ் வேலை செய்யாது. ஓகேவா, அதுக்கு தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெச்சிஎன்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹை சார்ஜ், நார்மல் சார்ஜ். ஹை சார்ஜ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஹை சார்ஜ்னு என்ன, நார்மல் சார்ஜ்னு என்னென்னா அது ஸ்பீடாகிடும். ஹை சார்ஜ்னா ஸ்பீடாக, அதாவது பேட்டரி லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி கொஞ்சம் ஸ்பீடாகிடும். என்சி அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் சார்ஜ் ஆகும். எப்பயுமே இந்த ஸ்விட்சை பார்த்தீங்கன்னா என்சியில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப அதிகமாக வரும், இல்லைனா பேட்டரி லைஃப் கம்மியாகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்கும். ஃபியூஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் வீட்டில் ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் அல்லது ஏதாச்சும் இன்வெர்ட்டருக்குள்ளே ஏதாச்சும் ஓவர்லோட் ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஃபியூஸ் போயிடும். இந்த ஃபியூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வருது. உங்கள் லோக்கல் ஷாப்லேயே இந்த ஃபியூஸ் வாங்கிக்கலாம். இது ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க, நான் அவசரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும்.
அப்புறம் அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கு வந்து இன்புட் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதனால் வந்து 2 ஒயர் இருக்குது. இந்த 2 ஒயரில் தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஃபேன் கொடுத்துருவாங்க, உள்ளே வந்து எமிட் ஆகிற எல்லா ஹீட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனில் வெளியே எமிட் ஆகிரும். அதனால் வந்து இந்த ஃபேன் எப்போ 24 ஹவர் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் உங்கள் வீடு ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது என்ன இப்படி இருக்குது, இதில் ஒரே ஒரு ப்ளக் போட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஏதோ ஃபேன் போட்டால் கூட இதில் நீங்கள் ரன் பண்ணலாம். இது எப்படி சேம் ஆஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஜெப்ரானிக் யூபிஎஸ் நிறைய வாட்டி காமிச்சிருக்கோம். அதே மாதிரி தாங்க, நீங்கள் வந்து இன்புட் பவர் கொடுக்குறீங்க. இது வந்து இன்வெர்ட்டர், என்ன பேட்டரி மட்டும் நீங்கள் தனியாக வைக்கிறீங்க, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு லைனுக்கு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு சிவப்பு ஒயர் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டரிக்கு போகிறது. அதோட எண்டை நான் இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட 2 எண்டு. இந்த 2 எண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதை நீங்கள் கரெக்டாக போல்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த ஒரு 12 வோல்ட் பேட்டரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பைக் பேட்டரி தவிர எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பைக் பேட்டரி ஏன்னு கேட்குறேன்னா நீங்கள் இது நம்ம இப்போ எப்படி சொல்கிறேன், டிராக்டரில் பார்த்தீங்கன்னா சைடில் செல்ஃப் இன்ஜினுக்கு வந்து ஒரு பேட்டரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டெம்போ எல்லாத்துலேயுமே பேட்டரி இருக்கும். நீங்கள் அதில் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ரன் ஆகும். யூபிஎஸ்க்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி வித் ஹை ஆம்ஸ். அந்த ஆம்ஸ் இருக்க பேட்டரிஸ் எதாக இருந்தாலும் ரன் ஆக ஆரம்பிக்கும். இன்வெர்ட்டரோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4000லேருந்து 6000 வரைக்கும் இருக்குது. இந்த இன்வெர்ட்டர் எவ்வளோ வெயிட் வரும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 6 கிலோ வரும். ஏங்கிற காரணத்தை வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து நான் அடுத்த வீடியோவில் பிரித்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கே புரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஒரு யூபிஎஸ் சைட்லலாம் என்ன இருக்குது, என்ன இது, அதாவது வந்து யூபிஎஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ், நீங்கள் பார்த்துக்கலாமா, அது நீங்கள் சாயங்காலம் வந்துடும் வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பீஸ் அவுட்.